பல்லாவர சந்தையில் அப்பா லேப்டாப் விற்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஒரே கும்பலாக வந்து நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு கடையில் இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு கேமரா வச்சுருந்தாங்க. ஐஎன்ஆர் யூஸ் பண்ண கத்தி, கேஜிஎஃப் படத்தில் யூஸ் பண்ண சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் ஸ்டேஷனோட பேடுங்க. இது வேலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டோஷிபாவோட க்ரோம் புக் இருந்ததுங்க. எல்லாமே புதுசுங்க. ஒரு PS2 ஒன்று பார்த்தாங்க. அதோட விலை வந்து எங்கேயோ ஒரு PS2 ஒன்று இருக்குது. இந்த ஜீப்பு தாங்க வேறு லெவலில் இருக்குது. இந்த பல்லாங்குழி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்லேயே மேக் பண்ணியிருந்தாங்க. இதோட விலை கிடையாது. இதெல்லாம் வந்து கிலோ கணக்கில் வந்து வாங்கிட்டு போகிறதுக்கு ஆள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 லட்ச ரூபா வரக்கூடிய ஒரு கேமிங் பிசிங்க இது. வணக்கம் மக்களே, நம்ம வழக்கம் போல் பல்லாவர சந்தைக்கு வந்துட்டோம். இன்றைக்கி என்னென்ன பொருள் இருக்குது, ஏது இருக்குன்றது எல்லாத்தையும் பல்லாவர சந்தையை முழுசாக அலசி ஆராய்ஞ்சிருவோம். ஃபஸ்ட்டு ஒரு கடை ஒன்று வந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கேபிள், சார்ஜர் அதெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு எதுவும் தேவைப்படாதுன்றதுனால வேறு ஏதாவது இருக்கான்னு பார்த்தோம். ஒரு ட்ரே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய மொபைலாக வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ மொபைல் வச்சுருக்காங்கன்னு, கீபேடு ஃபோனு அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இருந்தது. சிசிடிவி கேமராவும் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு கடையில் இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு கேமரா வச்சுருந்தாங்க. வித் வாட்டர் ப்ரூஃப் கேஸோடு இருந்ததுங்க. இது வந்து ஃபிலிம் போட்டு ஒர்க் ஆகக்கூடிய கேமரா இது. ஓகேங்களா, நம்ம டிஜிட்டல் கிடையாது, ஃபிலிம் போட்டு யூஸ் பண்ணுவாங்களா அந்த கேமராவுக்கு வாட்டர் ப்ரூஃபோட இந்த கண்டிஷனில் இருந்தது. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 800 ரூபா சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவும் நீட்டாகவும் இருந்தது. நம்மளுக்கு இந்த கேமரா இப்போ தேவைப்படாதுன்றதுனால இதை நம்ம வாங்கலை. வீடியோ மட்டும் ஷூட் பண்ணிவிட்டு பக்கத்தில் வேறு ஒரு கடைக்கு வந்தோம். இங்கே இந்த பாக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கனாக்கா ஏகப்பட்ட பொருட்கள் இருந்தது. அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா எடுத்து செக் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே ஒரு G5 ஃபோன் ஒன்று பார்த்துருந்தேன். ஆக்சுவலி இது எனக்கு டிஸ்பிளே மட்டும் தேவைப்படுது. பட் ஆனால் இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 600 ரூபா சொன்னாங்க. பட் ஆனால் இது வேலை செய்தா இல்லையான்றதெல்லாம் தெரில. பார்க்குறதுக்கு கொஞ்சம் மோசமான கண்டிஷனில் தான் இருந்தது. அதனால் நம்ம இதை வாங்கலை. அது மட்டும் இல்லாமல் கடை வந்து இப்போ எடுத்து வச்சுட்டு கிளம்ப போகிறேன் அப்படின்னாரு. ஏன்னா காலையில் இப்போ தான் ஓப்பன் பண்ணார். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு கிளம்ப போகிறேன், வேறு ஏதோ ஒர்க் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம அதை வச்சுட்டு பக்கத்தில் வேறு கடைக்கு போய் பார்க்கலாம் அப்படின்றதுனால வேறு கடைக்கு வந்தோம். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாரு பாருங்க. அவள் தான் பக்கத்தில் ஒரு கடையில் இந்த மாதிரி கத்தியில் வச்சுருந்தாங்க. இது வந்து ஒரிஜினல் கிடையாதுங்க, சினிமாவுக்கு யூஸ் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி கத்தி. இதுதான் கேஜிஎஃப்ல யூஸ் பண்ண சுற்றிங்க இது. இங்கே பாருங்கள் கத்தி எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஐஎன்ஆர் யூஸ் பண்ண கத்தி, கேஜிஎஃப் படத்தில் யூஸ் பண்ண சுற்றி, அது மட்டும் இல்லாமல் நிறைய படங்கள்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்கள்ல. வித்தியாசமான பொருள், வெயிட்டே கிடையாது. ஆனால் பார்க்க ஒரிஜினல் மாதிரியே இருக்குது. பட் ஆனால் வெயிட் கீட் எதுவுமே இல்லைங்க, வேறு லெவலில் இருந்ததுங்க. நிறைய சினிமா சம்மந்தப்பட்ட பொருளெல்லாம் இருந்தது. இது மட்டும் கிடையாது, சினிமாவுக்கு யூஸ் பண்ண துணியிலிருந்து ஏகப்பட்ட பொருட்கள் நிறைய இருந்தது. கேசட்டும் நிறைய இருந்தது. ஒன்றும் அந்தளவுக்குலாம் கேசட்டில் கலெக்ஷன் கிடையாது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா துணியில் நிறைய இருந்தது. அந்த துணி எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா சோல்ட் அவுட் ஆகிடுச்சிங்க. நிறைய துணி எடுத்து வச்சுருந்தாங்க. இந்த போலீஸ் ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஜி ட்ரெஸ்ஸு, அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டதுக்கு இருந்ததுங்க. இதெல்லாமே இந்த செட்டில் வாடகை கொடுவாங்களா அந்த மாதிரி இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேமிங் ஸ்டேஷனோட பேடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே ஏறி நின்று கேம் விளையாடுற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். இது அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெயிண்ட் பட்டி மாவுலாம் கலப்பாங்கள்ல அந்த மாதிரி மிஷின்லாம் இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்பிளிஃபையர் வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா, அது கீழே ஈக்குவலண்டோடு சேர்த்து ஒன்று வச்சுருந்தாங்க. பட் ஆனால் இதெல்லாம் கண்டிஷன் ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருந்தது. விலையும் ரொம்ப ஜாஸ்தி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த நோக்கியா ஃபோன் ஒன்று பார்த்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா பேனல்கள்லாம் உடஞ்சி போயிருக்கு. இதோட விலை வந்து பார்த்திங்கனாக்கா 300 சொன்னாங்க. ஒர்க்கிங் கண்டிஷன் செக் பண்ணால் ஆனால் ஒர்க்கிங்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு ஒரு கடைக்கு வந்தோம். அங்கே வந்து இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து நம்ம ஸ்க்ரூ டைட் பண்ணுறோம் அப்படின்னும் போது ஒரு இக்கட்டான இடத்துல, ஒரு ரொம்ப சந்து பொந்தான இடமெல்லாம் ஸ்க்ரூ டைட் பண்ணுறோன்னா மிஷின் போகாது. அப்போ இந்த மாதிரி டூல்ஸை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட விலை 20 ரூபா தான் சொன்னாங்க. இது நிறைய சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேயே சிசிடிவி கேமரா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பொருட்கள், பவர் டூல்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ரெகுலேட்டரு அதெல்லாம் பார்த்தாங்க. இது ப்ளக் பாயிண்ட் எல்லாமே, இது எல்லாமே இம்போர்ட்டட். இது ஓகேங்களா, நம்ம ஊரில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ளக்கு ரெகுலேட்டர் கிடையாது. இது எல்லாமே இம்போர்ட்டட். 110 வோல்ட்டுன்னு போட்டிருந்தது அதுலேயே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருள், இந்த ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மரு, ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மரு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஏதோ ஒரு வீட்டில் இருந்து கழட்டுன்னு வந்திருப்பாங்க போல இருக்குது. அந்த மாதிரி இருந்தது. ஒயர்லெஸ் கீப்பேடும் வந்தது. சரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டாம்ப்பு, சீரீஸ்லாம் நிறைய பார்க்க முடிஞ்சுதுங்க இந்த வாரம் பல்லாவர சந்தையில். அது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா ஏதோ அவங்க பர்சனல் யூஸ்க்காக யூஸ் பண்ணாத மாதிரி இருந்தது. ஏதோ படம் அந்த மாதிரிலாம் இல்லை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு செட்டு ஒன்று இருந்ததுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் திருவிழாக்களில் சீரியல் லைட்லாம் போடும்போது ரன்னிங் லைட்டில் கண்ட்ரோல் ஆகும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இது ரன்னிங் லைட் கண்ட்ரோலராக இது அது வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டாங்கில் ஒன்று இருந்ததுங்க. ஏன்னா அந்த அன்லிமிட்டட் லோக்கல் அண்ட் லாங் டிஸ்டன்ஸ் காலிங்னு சொல்லிட்டு போட்டிருக்கு, US கனடான்னு சொல்லிட்டு. இது ஏதோ மொபைலில் ஃபோன்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம், இதுலேயும் கனெக்ட் பண்ணலாம்ன்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு ஐடியா இல்லை இது என்ன இதுன்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டோஷிபாவோட க்ரோம் புக் இருந்ததுங்க.
இதோட விலை 2500 சொன்னாங்க. பார்க்குறதுக்கு நீட்டாக இருந்தது, ஆனால் ஒர்க் ஆகுதான்னு கேட்டால் தெரியாது அப்படின்ட்டாங்க. டிஸ்பிளேல எதுவும் டேமேஜ்லாம் கிடையாதுங்க, நல்லா தான் இருந்தது. ஆனால் அது ஆன் ஆகுதா இல்லையாலாம் தெரியாது. ரேட்டு வந்து 2500 சொன்னாங்க. அப்புறம் ஒரு ஐபேட் ஒன்று இருந்தது. இந்த ஐபேட் வந்து பார்த்திங்கன்னா டிசேபிள் ஆகிடுச்சிங்க. இது அதோட விலையும் 2000 சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ மட்டும் ஷூட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா ரேட்டு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியான ரேட்டில் ஏதாவது லேப்டாப் கிடச்சா வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்தோம். ஏன்னா எனக்கு லேப்டாப் தேவைப்படுது, அதனால் சரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரேட் அதிகமாக சொன்னாலும் நம்ம வாங்கலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஐயா கடைக்கு போனோம். அங்கே வந்து வித்தியாசமான ஒரு ஃபிலிப்ஸோட சிடி பிளேயருங்க. இது இப்போ கேசட் போடுற பிளேயருங்க. இது அது இருந்தது, எஃப்எம் அது எல்லாமே இருந்தது. அப்புறம் ஒரு மினி ஃபேன் ஒன்று இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி வித்தியாசமான பொருளாக வச்சுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் பீரோ நிறைய இருந்ததுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பீரோ, சைக்கிள், அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வழக்கம் போல் எப்போவுமே வராமல் இருந்தாங்க. இந்த மாதிரி இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பொருட்கள் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். வாஷிங் மிஷின்லாம் ரேப் பண்ணிட்டு இருந்தாங்க, தெரியுதுங்களா? அதெல்லாம் ரேப் பண்ணி சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கடைக்கு வந்தோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோன் இருந்ததுங்க. இது வந்து சாம்சங் கேலக்ஸி மாடலுங்க. இது கேலக்ஸி சீரிஸ் வரல, டியூஸ் அந்த மாடல், ஒய் டியூஸ்ன்னு நினைக்கிறேன். இது அது அப்போல்லாம் இந்த ஃபோன்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா வேறு லெவலில் வாங்கி சேல் ஆகிட்டு இருந்ததுங்க. இப்போல்லாம் இது யாரும் கண்டுக்கிறது கூட கிடையாது. அது நல்லாயிருக்கும், ஆனால் ஃபோன் சூப்பராக இருக்கும். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து ஜேவிசியோட ஸ்பீக்கரு அது இதுன்னு சொல்லிட்டு செட்டுலாம் நிறைய வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இந்த ஸ்பைக் ஒன்று வாங்கியிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜிப்ரானிக்கோட சவுண்ட் பார் ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய இந்த இது எல்லாமே புதுசுங்க, அப்படியே பாக்ஸோடு இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஜிப்ரானிக்கோட சவுண்ட் பார், அதுவும் இல்லாமல் ஸ்பீக்கர் பாக்ஸு அது எல்லாமே பாக்ஸோடு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கடைக்கு வந்தோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வித்தியாசமாக ஏதோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இது என்னதுன்னு தெரில. இது வந்து ஏதோ வைப்பராங்க. இது தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரே பண்ணி வைப் பண்ணுறதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி பொருளும் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அக்காயோட ஹோம் தேட்டரும், அதுக்கப்புறம் வந்து இந்த கேசட் போடுற பிளேயர்ஸும் நிறைய கறந்தது, நிறைய பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் வாஷ் பம்பும் இருந்தது. இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கொசுலாம் பிடிப்பாங்க தெரியுமா? கொசு கிடையாது, இது வந்து பிடிக்கிற மிஷின். இது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அது ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டாய்ஸ்லாம் ரிமோட்டோடு இருந்ததுங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருந்தது. அதனால் சரின்னு சொல்லிட்டு இது நம்ம வாங்கலை. அது இல்லாமல் கிளாக்லாம் ஏகப்பட்ட கிளாக்ஸ் இருந்தது இந்த வாரம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய கிளாக்ஸ்லாம் வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இது வந்து நான் கடந்த 2 வாரமாக பார்த்துட்ருக்கேன் இந்த செட்டை. இது வந்து டாப்பில் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி வரும், ஆனால் அது ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நிறைய சைக்கிள் ஸ்பேர் அது இதுன்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. இந்த பாத்ரூமுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்களா, ஷவரு, அது வந்து ஏகப்பட்டது குமிச்சு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த டிஜே லைட்ஸும் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் எங்கே வந்து கடையிலேருந்து காலி பண்ணியிருப்பாங்க போல இருக்குது, அந்த மாதிரி இருந்தது. ஏகப்பட்ட பொருட்கள் நிறையவே இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து செக் பண்ணிட்டு இருந்தோம், பார்த்துருந்தோம். நல்லா தான் இருந்தது. நம்மளுக்கு எதுவும் தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு நம்ம வாங்கலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பொருள் இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாக்ஸிங் பண்ணும்போது ஆப்போசிட்டில் நிற்கிறவங்க அந்த இது பண்ணுவாங்க, தடுப்பாங்க பார்த்தீங்களா, இப்படி கை வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்ம குத்தணும் அப்படின்ற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஒன்று. அப்புறம் ஒரு அறிக்கை லைட் இருந்ததுங்க. இது பார்க்க பாக்ஸோட நீட்டாக புதுசாக இருந்ததுங்க. விலை வந்து 200 தான் சொன்னாங்க. பார்க்க நீட்டாகவும் நல்லாவும் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சர் ஒன்று வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வேறு கடைக்கு வந்தால் இங்கே பாருங்கள், அந்த கான்ஃபரன்ஸ் கால் யூஸ் பண்ணுவாங்கள்ல, ஜூம் மீட்டிங்லாம், அந்த கேமரா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா ஏகப்பட்ட பொருட்கள், இந்த ப்ரொஜெக்டரு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய இருந்தது. இங்கே ஒரு PS2 ஒன்று பார்த்தாங்க. அதோடய விலை வந்து 3500 சொன்னாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேட்டேன், என்கிட்ட அவர் வந்து ரேட் சொல்லலை. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இன்னொருத்தர் வந்து கேட்டுருந்தார். அவர் கேட்கும்போது பார்த்திங்கன்னா 3500 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். சரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இன்னொரு கடையில் இன்னொரு PS2 வந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு PS2 ஒன்று இருக்குது. அந்த PS2 வந்து பார்த்திங்கனாக்கா ரேட்டு வந்து 2500 சொன்னாங்க. இதை விட அந்த 3500 வந்து பார்த்திங்கன்னா கிளியராக இருந்தது. அதுதான் வித்தியாசம், ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா அதுதான். கொஞ்சம் நீட்டான கண்டிஷனில் இருந்தது. இங்கே நிறைய ஏகப்பட்ட கடைகள் இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே எக்ஸசைஸ் பண்ணுற சைக்கிள் இருந்தது. அந்த கடைக்காரர் பார்த்திங்கன்னா அதை ஓட்டி காமிச்சிருந்தார். கொஞ்சம் பார்க்க நல்லாவும் இருந்தது, நீட்டாகவும் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அது இந்த PS2 வந்து பார்த்திங்கனாக்கா 2500 சொன்னார். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து கொஞ்சம் அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்குல்ல. பட் ஆனால் அது இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருந்தது. ரேட்டு தாங்க ரொம்ப ஜாஸ்தியாக போகுது வர பலவர சந்தையில். இந்த PS2னாலே வந்து பார்த்திங்கன்னா 3000 4000 அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்புறம் ஒரு ராலி ஃபேன் ஒன்று இருந்ததுங்க. இங்கே பாருங்கள், ஒரு ஜீப்பு, தரமான எல்லோ கலர் ஜீப்பு.
வேறு லெவலில் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த 3D பிரிண்டிங் பண்ணுற பாக்ஸ் வந்து இன்னமும் அப்படி தாங்க இருக்குது. நம்ம 2-3 வாரமாக பார்த்துட்ருக்கோம், அது இன்னமும் அப்படி தான் இருக்குது. இந்த ஜீப்பு தாங்க வேறு லெவலில் இருக்குது, ஆஃப் ரோட் பண்ணுற ஜீப் மாதிரி இருக்குதுங்க பார்க்கறதுக்கு. அப்புறமா இந்த பல்லாங்குழி ஒன்று இருந்ததுங்க. இந்த பல்லாங்குழி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்லேயே மேக் பண்ணியிருந்தாங்க. இதோட விலை 200 சொன்னாங்க. நம்ம அப்படி இப்படின்னு பேரம் பேசி இதை 100 ரூபாய்க்கு நம்ம வாங்கிட்டோம். ஏன்னா இந்த மாதிரி மரத்தால் ஆன பல்லாங்குழிலாம் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரேர், அதுவும் 100 ரூபாய்க்கு. அதனால் சரின்னு சொல்லிட்டு இந்த வாரம் பல்லாவரம் சந்தையில் நம்ம இதை வாங்கிட்டோம். இது வந்து எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா, நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் வீட்டில் இருந்தது. பட் ஆனால் இப்போ எதுவுமே கிடையாது. பழங்காலத்து பொருட்கள்லாம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார் வீட்லேயும் இருக்க மாட்டேங்குது. அதனால் சரி இதெல்லாம் வந்து ஒரு கலெக்ஷனுக்காக வாங்கிட்டு போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷ்லினோட ஏர் பம்ப் ஒன்று இருந்தது. இது வந்து 12 வோல்ட் டிசியில் ஒர்க் பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை பார்த்துட்டு வச்சுட்டோம், அந்த பல்லாங்குழி மட்டும் வாங்கிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்டர்னேட் ஒன்று இருந்ததுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கார்லலாம் வரும் பார்த்தீங்களா, அந்த ஒரு ஆல்டர்னேட் இது வந்து பார்த்திங்கன்னா விலை வந்து 1500 சொன்னாங்க. பட் ஆனால் இதில் ஏதோ ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் சேல் கிடையாது, இதெல்லாம் வந்து கிலோ கணக்கில் வந்து வாங்கிட்டு போகிறதுக்கு ஆள் இருக்குது. இந்த பல்லாவரம் சந்தையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒரு வண்டி எடுத்துகிட்டு குட்டியான எடுத்துன்னு வருவாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிலோ கணக்கில் வாங்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு பேனாசோனிக்கோட சிடி பிளேயர் ஃபுல்லாகவே கண்டம் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இது வந்து விசிடி பிளேயர்னு நினைக்கிறேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டங்க. இது பல்லாவரம் சந்தையில் அப்பா லேப்டாப் விற்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஒரே கும்பலாக வந்து நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. இதில் வந்து என்னென்ன ஸ்பெக் இருக்குது என்ன ஏதுன்றது எல்லாமே செக் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா போயிட்டு, என்னங்க ப்ரோ விற்கிறீங்களா, கொடுங்க ப்ரோ நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்டுருந்தார். ஆனால் அது அப்படிலாம் கிடையாது, விற்கலைங்க. அது வந்து ஓஎஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படி என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்றதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்கிறவங்க பார்த்துட்டு ஓஎஸ் அப்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. சேல்லாம் கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்க்க வித்தியாசமான ஒரு பொருள் இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேப்பர் வெயிட் வைக்கிறது தாங்க. இது அது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஏதோ ப்ளூடூத் ஸ்பீக்கரோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதெல்லாம் கிடையாது. அப்புறம் இந்த ஸ்க்ரூ மிஷின் பார்த்தேன். இதில் ஒன்றுமே இல்லை, வெறும் டப்பா தான் டேப் வச்சு வச்சுக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளே இருக்கிற பேட்டரி மோட்டர் கீட்டர் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. ஆனால் இதோட வேலையே 400 வாங்க. ஒன்றும் பேட்டரியும் கிடையாது, எதுவுமே கிடையாதுங்க. அந்த கண்டிஷனில் தான் இருந்தது. ஃபுல்லாக எவ்வளோ பெரிய டேப் பாருங்கள். இந்த கண்டிஷன்லேயே வந்து இவ்வளோ ரேட் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐபேட் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர் ஒன்று இருந்ததுங்க. ஐபேட் வச்சுட்டு பாட்டு கேட்கலாம். இது அந்த மாதிரி இருந்தது, வித் பவர் சப்ளையோடு இருந்தது. சரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டிவிஎஸோட மீட்ரு ஒன்று இருந்தது. இது வந்து இந்த ஸ்கூட்டருக்கு வர மீட்ரு. இது வந்து பார்த்திங்கனாக்கா பார்க்க நல்ல கண்டிஷனில் தான் இருந்தது. பட் ஆனால் கனெக்ஷன் கொடுத்தா தான் தெரியும் அதெல்லாம் ஒர்க் ஆகுதா இல்லையான்றது. அப்புறம் வந்து இந்த கொலுலாம் வைப்பாங்க பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி பொம்மைங்க அதெல்லாம் இருந்தது. இங்கே ஒரு ட்ரோன் ஒன்று பார்த்தேங்க. இந்த ட்ரோன் வந்து ரிமோட்லாம் கிடையாதுங்க, ரிமோட் இல்லாமல் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு இதை நம்ம என்ன பண்ணோன்னா பார்த்துட்டு வீடியோ மட்டும் ஷூட் பண்ணிட்டு வச்சிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏகப்பட்ட பொருட்கள். இந்த வாரம் பல்லாவரம் சந்தையில் வந்து வெயிலும் பயங்கர வெயிலுங்க. மண்டையை புழக்க ஆரம்பிச்சிச்சு காலையிலேயே. இப்போ நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா வெயில் தாங்க முடியல, வர வந்து வெயிலும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது, ஒன்றுமே பண்ண முடியல. சரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே வேறு ஏதாவது பொருட்கள் இருக்கான்றதை செக் பண்ணிட்டு இருந்தேன். இது என்னன்னு தெரில, பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ எஃப்எம்மு ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆண்டனாலாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொடியூசர் வந்தாருங்க. ப்ரொடியூசர் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர்லேருந்து ஏதோ ஒரு பார்சல் எடுத்தார். அப்புறம் பார்த்தா உள்ளே ஃபுல்லாக ஐபேடு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா டேபு. அது வந்து இந்த லெனோவோ அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டேப் 1 2 3 4ன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு பேப்பர்லேருந்து எடுத்துக்கினே இருக்கிறாரு. எவ்வளோ டேப் வச்சுருக்காரு பார்த்தீங்களா, இவ்வளோவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாங்கியிருக்காரு போல். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சாம்சங் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் பக்கத்தில் இன்னொரு கடைக்கு வந்தால் ஃப்ளிப்ஸோட இந்த ரெக்கார்ட் பிளேயர் இருந்ததுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெக்கார்டிங்லாம் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் வந்து வாய்ஸ் ரெக்கார்டிங் அதெல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பிளேயர் இது எதுக்கு கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. இது ஆனால் சினிமாவுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரெக்கார்ட் பிளேயர் தான் நினைக்கிறேன். இது அந்த மாதிரி இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் பக்கத்தில் ஒரு கடைக்கு வந்தால் இங்கே பாருங்கள் எவ்வளோ கேசட்டு பாருங்கள். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி பாட்டு தெலுங்கு பாட்டாக தான் இருந்தது. நமக்கு தமிழ் பாட்டு எதுவுமே கிடைக்கல பார்க்க. ஆனால் நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க தமிழை தவிர. சரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் அங்கேயே வந்து இந்த மாதிரி ஒரு கேசட் போடுற மாதிரி ஒரு பிளேயர் இருந்ததுங்க. இது வந்து டூப்ளிகேட் கம்பெனிலாம் கிடையாது, லோக்கல் தான் இது. அந்த மாதிரி ஒன்று இருந்தது. சரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அது மட்டும் கிடையாதுங்க, இங்கே ஏகப்பட்ட பொருள் இருந்தது. ஒன்றுனா பார்த்துருந்தோம். இந்த மானிட்டரை பார்த்தோன்னா வாங்கணுன்னு ஒரு ஆசை வந்தது. அப்புறம் தான் தெரிஞ்சது மானிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1500 சொன்னாங்க. ஃபுல்லாக பாருங்கள் நாமம் போட்டுக்குது பாருங்கள், அந்தளவுக்கு உடஞ்சி போயிடுது. நாமம் போட்ட மாதிரி உடஞ்சிருக்கு. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சிபியூ ஒன்று இருந்ததுங்க. இது வந்து ஏதோ கேமிங் விளாட்ற சிபியூ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 2 மானிட்டருமே கண்டம், டிஸ்பிளே டேமேஜ் தெரியுதுங்களா. இதுவும் டிஸ்பிளே டேமேஜ், ஃப்ரண்ட்டில் இருக்கிறது டிஸ்பிளே டேமேஜ். அது மட்டும் கிடையாதுங்க, இந்த கடையில் வந்து ஒரு இடத்துல மட்டும் பர்டிகுலராக கூட்டம் வந்து ஓவராக இருந்தது.
இது வந்து நம்ம ரெகுலராக வரக்கூடிய கடை தான் இது. இந்த கடையில் வந்து கூட்டம் ஜாஸ்தியாக ஒரு இடத்துல மட்டும் நின்று கும்பலாக பார்த்துட்டு போயிருந்தாங்க. என்ன தான் கும்பலாக பார்க்குறாங்களேன்னு சொல்லிட்டு நானும் உள்ளே போகலான்ட்டு போகும்போது பார்த்தா இந்த ஒரு MP4 பிளேயர் கிடச்சிது. இதை ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போது கேம் பிளேயர் நினச்சேன். ஆனால் கேம் பிளேயர் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா MP4 MP3லாம் MP4லாம் பார்க்கலாம் அந்த மாதிரி. அப்புறம் பார்த்தா ஒரு வால் ஒன்று வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ சரியான வெயிட்டுங்க. அலுமினியம் ஃபுல்லாக, இது ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினியம். எப்படி பார்த்தாலும் ஒரு 6-7 கிலோக்கு மேலே வரும் இந்த அலுமினியம். விலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3000 கிட்ட சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா வால். இந்த இடத்துல தாங்க கூட்டமாக இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 லட்ச ரூபா வரக்கூடிய ஒரு கேமிங் பிசிங்க. இது எடிட்டிங்கு கேமிங்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இப்போ ரெடி பண்ணக்கூடிய ஒரு பிசி. இது விலை வந்து 13,000 ரூபா கிட்ட சொல்லியிருந்தாங்க. எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்த்துட்டு பேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. நானும் ஒரு 2-3 வாரமாக இந்த கேமிங் பிசியை பார்த்துட்டு தான் இருக்கேன். இதெல்லாம் வந்து நம்ம புதுசாக வாங்கணுன்னா எப்படி பார்த்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு மேலே தாங்க செலவாகும். ஏன்னா அந்த அளவுக்கு ரகடாக இருந்தது, வேறு லெவலில் இருந்தது. அந்த ரேக்கே பாருங்களேன், எவ்வளோ ரேக் வச்சுருக்காங்க பாருங்கள். உள்ளே ஆனால் இதெல்லாம் கிடையாது, அந்த கிராஃபிக்ஸ் கார்டு அதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. உள்ள மதர் போர்டு இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை இருக்குது. இது அப்புறம் அந்த அவுட்ரு பேனலு எல்லாமே இருந்தது. மெயினாக தேவைப்படக்கூடிய ஒரு சில பொருட்கள்லாம் உருவிட்டாங்க, எதுவும் கிடையாது அதில். ஆனால் இதோட விலையே 14,000 ரூபா கிட்ட சொல்லியிருந்தாங்க. அப்படி இப்படின்னு பேரம் பேசினா ஒரு 1000-2000 கம்மி பண்ணுவாங்கன்னு வைங்களேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த ஒரு சிம் ஒன்று இருந்தது, ஏர்டெல்லோட பழைய மாடல் சிம். இது எத்தனை பேருக்கு இந்த சிம் கார்டு ஞாபகம் இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நானும் வந்து ஒரு அரை மணி நேரம் இதையே பார்த்துட்டு இருந்தேன். நான் தான் இருக்கேன். ஏன்னா இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு கேமிங் பிசியெல்லாம் பார்த்தது கிடையாது, அதை தொட்டதும் கிடையாது. அதனால் சரின்னு சொல்லிட்டு இதை வந்து நான் ரொம்ப நேரமாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். என்ன தான் பண்ணுறாங்க, வரவங்களாம் என்ன பார்க்குறாங்கன்றத நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியாமல் வந்து பார்க்க மாட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அங்கேயே ஒரு போஷோட ப்ளோயர் இருந்ததுங்க. அங்கேயே வந்து செக் பண்ணி காமிச்சார். விலை வந்து 1500 ரூபா சொன்னார். இதை சரி ஆல்ரெடி நம்ம ஒன்று வாங்கியிருக்கோம், அதை ரெஸ்டரேஷன் பண்ணணும். அதனால் இதை வாங்கலை. நம்ம ரேட்டு கம்மியாக கொடுப்பாருன்னு கேட்டோம், கம்மி பண்ணி கொடுக்கல. ஒரே ரேட்டு தான்ப்பா, 1500 ரூபாப்பா அப்படின்ட்டாரு. சரின்னு சொல்லிட்டு அதை வெஸ்ட்டு பக்கத்தில் பார்த்தா ஒரு ஐயா வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸாக வச்சுருந்தார். என்னன்னு சொல்லிட்டு கேட்டால் இது வந்து இன்வெர்ட்ராங்க. நம்ம கரண்ட்டு கொடுத்தோம் அப்படின்னும் போது, பேட்டரியோட வோல்ட்டு கொடுத்தோம் அப்படின்னும் போது இது வந்து இன்வெர்ட்டராக கன்வெர்ட் ஆகி வருமா, 230 வோல்ட்டாக வருமா. நம்ம 12 வோல்ட்டு கொடுத்தா 230 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குற ஒரு இன்வெர்ட்டரா இது. இங்கே பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கு வெயிட்டே கிடையாதுங்க, ரொம்ப சிம்பிளாக இருந்தது, நல்லாவும் இருந்தது. இதெல்லாம் வந்து ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1500 ரூபா கிட்ட சொன்னார். இது வேணுமா 1500 ரூபாப்பா ரேட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். சரின்னு சொல்லிட்டு எனக்கு நம்மளுக்கு தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு வெஸ்ட்டு வந்துட்டோம். அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருட்கள்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த சோனியோட ஹோம் தேட்டர் ஸ்பீக்கரு, ஹோம் தேட்டரு எல்லாமே வச்சுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அது இல்லாமல் இந்த காருக்கெலாம் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர் 2 இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா யமகாவோ ஆன்கியோவோ சொல்லிட்டு ஒரு ஏவி ரிசீவர் ஒன்று இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு வேல்வ் ரேடியோ ஒன்று இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வேல்வ் ரேடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா 5000-6000 ரூபாய்க்கு மேலே தான் ரேட் சொன்னாங்க. ஆனால் இது மாதிரி விண்டேஜ் ஐடியெல்லாம் பார்த்தா வாங்கி கலெக்ஷனுக்காக வைக்கணும்னு ஒரு ஐடியாவில் இருக்குது. பட் ஆனால் வந்து காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பட்ஜெட் ப்ராப்ளம்ன்றதுனால வாங்க முடியல. அதுக்கப்புறம் இங்கே ஒரு PS2 இருந்ததுங்க. இந்த வாரம் என்னன்னு தெரில, ஏகப்பட்ட PS2 இருந்ததுங்க. இதோட விலையும் 3000 ரூபாய்க்கு மேலே தான் சொன்னாங்க. ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, என்னால் வாங்க முடியல. எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை, என்னோடய கனவு, அது PS2 வாங்கி வேடியகம் இல்லான்னுட்டு. பட் அது என்ன அது நடக்கும்னு பார்க்குறேன். பட் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரேட்டுனால நம்மளால் வாங்க முடியல. அப்புறம் வந்து அதே கடையில் வித்தியாசமான இந்த மாதிரி ஒரு பொருள் இருந்ததுங்க. பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா பீகாக் மாதிரியே இருந்தது, மயில் மாதிரியே இருந்தது. அந்த மயிலோட தோகெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதில் உருவனா கத்தி வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் சின்னதாக இருக்குது பாருங்கள், அதுலேயும் கத்தி வச்சுருக்கிறாங்க. அப்புறம் பக்கத்தில் இன்னொரு கடைக்கு வந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கராங்க. இதில் வந்து FM ப்ளூடூத் எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப குட்டியான ஒரு ஸ்பீக்கர் தான் இது. அப்புறம் பவர் பேங்க்கும் இருந்தது. இதில் இந்த மாதிரி குட்டி ஸ்பீக்கரு, பவர் பேங்க்கு அது எல்லாமே வச்சுருந்தாங்க, சிங்கிள் செல் போடுற மாதிரி. அப்புறம் இந்த மாதிரி பேக்கிங்கோடு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா 10x1, அதாவது 10 கேபிள் வரும். ஒரே சார்ஜரில் 10 கேபிள் வரும். 10 விதமான மொபைலை வந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்க முடியும். அதுவும் இல்லாமல் பழைய மாடல், ஓகேங்களா, பழைய மாடல்லாம் இப்போ சார்ஜர் கிடைக்காது. அதனால் இந்த மாதிரி மல்டி சார்ஜர் பின் வாங்கி வச்சுக்கணும், நம்மளுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு பூம் ஸ்பீக்கர் ஒன்று பார்த்தோம்.
இது கொஞ்சம் என்ன பிராண்டுன்னு தெரில. அது இல்லாமல் அங்கே கொஞ்சம் ட்ரம்ஸு, கொஞ்சம் பித்தளை பக்கெட்டி அந்த மாதிரி இருந்தது. இதெல்லாம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு தெரில. சின்ன வயசில் எங்கள் வீட்டில் வந்து எண்ணெய் வாங்குறதுக்கு, அதாவது கடலை எண்ணெய், வீட்டில் சமைக்கிற எண்ணெய் வாங்குறதுக்கு போகும்போது இந்த மாதிரி ஒரு கேனில் தான் வந்து பார்த்திங்கனாக்கா அளந்து ஊற்றுவாங்க. இப்போ நம்ம வாங்கக்கூடிய கோல்டு வின்னரு அந்த மாதிரி பிராண்டட் ஐட்டம்லாம் அப்போ கிடையாது. அங்கே டின்னில் தான் வச்சுருப்பாங்க. 50, 100, 200ன்னு சொல்லிட்டு அதை வந்து அளந்து ஊற்றுவாங்க. அதுவும் இல்லாமல் மண்ணெண்ணெய் வாங்குறதுக்கும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா கேனுங்களெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கடையில் வந்து பார்க்குறதுக்கே வித்தியாசமாக ஏதோ எட்டுக்கால் பூச்சி மாதிரி பிரித்து போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மசாஜ் சேருங்க. இந்த மசாஜ் சேர் வந்து அக்கு வேறு ஆணி வேறுன்னு சொல்லிட்டு 10 இடத்துல 10 விதமாக பிரித்து போட்டு வச்சுருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதெல்லாம் வந்து இது எல்லாமே ரப்பர் தான், பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது. பட் ஆனால் ரப்பர் ரொம்ப சாஃப்டாகவும் இருந்தது. அந்த மோட்டார் தனியாக, அந்த ஆர்ம் தனியாக, போர்டு தனியாக, அந்த ரிமோட் தனியான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரித்து படிச்சிருந்தாங்க. அப்புறம் இந்த ரேடோவோட வாட்ச் ஒன்று இருந்ததுங்க. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா வெறும் 100 ரூபா தாங்க. ஆனால் இது ஒரிஜினல்லாம் கிடையாது. இது பக்கா காப்பி. இது ரேடோன்னு போட்டிருக்கு. பட் ஆனால் ஒரிஜினல் கிடையாது. 100 ரூபா சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் பல்லாவரம் சந்தையில் ஏகப்பட்ட மளிகை சாமான் பொருட்களும் இருந்தது. திடீர்னு நம்ம கூட வந்த நண்பர் வந்து காணாமல் போயிட்டாருங்க. எங்கே போனாருன்னே தெரில. நானும் சுற்றி முற்றி பார்த்தேன், எங்கே போனாருன்னு கண்டே பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா சரி நம்ம முன்னாடி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போனோம். அப்புறம் ஒரு ஜூஸ் கடை ஒன்று இருந்தது. அங்கே பார்த்தா நம்ம நண்பர் அங்கே நின்றுட்டு இருந்தார். சரின்னு சொல்லிட்டு போயிட்டு ஜூஸை குடிச்சிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு கீழே பார்த்தா கலராக பாட்டில் வச்சுருந்தாங்க. அங்கே நம்ம ப்ரொடியூசரு, நம்ம நண்பர் எல்லாருமே இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த கலராக இருக்கிற பாட்டிலெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். இது என்ன ஃப்ளேவர், அது என்ன ஃப்ளேவர்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா செக் பண்ணிட்டு இருந்தோம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாகவும் நல்லாவும் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே ஒரு ஜூஸை குடிச்சிட்டு நம்ம மறுபடியும் கண்டினியூ பண்ணால் இந்த வாரம் பழைய துணிகள்லாம் விற்கிறதுக்கு ஏகப்பட்ட கடைகள் வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்களா 1, 2 கடைலாம் கிடையாதுங்க, ஏகப்பட்ட கடைகள் இருக்குது. நம்ம நண்பர் பார்த்திங்களா முன்னாடி எப்படி போகிறாரு பாருங்க, அவர் தான். அப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா அவர் ஏதோ எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தாப்புல. என்னென்னு பார்த்தா இது வந்து பார்த்திங்கனாக்கா அந்த சிடி பிளேயர்லாம் ஒரு சிடி போட்டால் டிஸ்க்கு சுத்தம்ல, அந்த லென்ஸோட அது இருந்தது. இதெல்லாம் வந்து ஒரு பீஸ் 50 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. பார்க்குறது கொஞ்சம் வித்தியாசமாகவும் நல்லாவும் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துருந்தோம். அதே கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சென்சார் ஒன்று இருந்தது. இதை வந்து நம்ம 20 ரூபான்னு சொல்லி 2 சென்சார் இருந்தது. 2மே வாங்கிட்டோம். இது வந்து ஆள் போனால் ஆட்டோமேட்டிக்காக லைட் எரியுங்க. அந்த மாதிரி ஒரு சென்சார் இது, மோஷன் சென்சார் இது. சரி சொல்லிட்டு இதை நம்ம 20 ரூபா கொடுத்து 20 ரூபான்னு 2 பீஸ் வாங்கினோம். 2த்தையும் வாங்கிட்டு அப்புறமா முன்னாடி வந்து இந்த மாதிரி கொரியன் செட்லாம் இருந்தது. ஒரு காலத்தில் இந்த கொரியன் செட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு இது ஐஃபோனுன்னு போட்டுக்குது. பட் ஆனால் ஐஃபோன் கிடையாது. இது வந்து ஒரு பக்கா கொரியன் செட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய கொரியன் செட் தான் வச்சுருந்தாங்க. அப்புறம் அங்கேயே வந்து இது வந்து நோக்கியாவும் இருந்தது. இதுவும் பார்த்திங்கன்னா பயங்கர டேமேஜில் இருந்தது. அப்புறமா இது வந்து ஒரு வித்தியாசமாக ஏதோ ஸ்க்ரூ மிஷின் மாதிரி நினச்சேன் நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது. அப்புறம் பார்த்தா ஸ்க்ரூ மிஷினும் கிடையாது, ட்ரில்லிங் மிஷினும் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கப்பு வந்து சீல் பண்ணக்கூடிய சீலிங் மிஷினு. நம்ம எவ்வளோ டெம்பரேச்சர் வேணும் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கப்பில் வந்து மேலே பிளாஸ்டிக் இருக்கும். அந்த இப்போ நம்ம அந்த டாட்டா குல்காண்டிலாம் வருது இல்லை, மேலே கவர் க்ளோஸ் பண்ணி வரும் பாருங்கள், அந்த மாதிரி கப்பை வந்து சீல் பண்ணக்கூடிய மிஷினு. அப்புறம் பார்த்தா வழக்கம் போல் நம்ம நண்பரை காணோம். எங்கே தான் போனார்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா மளிகை கடையில் வந்து நின்றுக்கிறாரு. இங்கே பாருங்கள், எங்கே தான் போகிறீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்தேன். அப்புறம் பார்த்தா எனக்கு வந்து கொஞ்சம் சில பொருள்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புளி வாங்கிட்டு இருந்தாப்புல. சரின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணோம், எல்லாத்துலேயும் ஒரு கிலோ பார்சல் கொடுங்க சாம்பிளாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தோம். அதெல்லாம் கொடுக்க முடியாதுப்பா அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நாட்டு சக்கரை இருந்தது, அதை எடுத்து வாயில் போட்டு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தோம். அப்புறமா சரின்னு சொல்லிட்டு பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரிட்டர்ன் கிளம்பி வந்துட்டு இருந்தோம். பல்லாவரம் சந்தை வெயில் தாங்க பயங்கரமாகிடுச்சு. வர வெயில் வந்து இன்னும் இருக்க சம்மர்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. முடிஞ்ச அளவுக்கு காலையில் டைமில் வந்துடுங்க, வெயிலுக்கு முன்னாடி. அதேமாரி வெயிலுக்கு அப்புறம் வாங்க. ஏன்னா மதியான டைம்லலாம் பாதி பேர் வந்து கடையை மூடிட்டு அங்கேயே ஓரத்தில் தூங்கிடுவாங்க. ஏன்னா ரொம்ப வெயிலாக இருந்ததுன்னா கடை போட மாட்டாங்க. அந்த மேலே கவரை க்ளோஸ் பண்ணிவிட்டு சைடில் எங்கேயாவது போய் உட்காந்துட்டு இருப்பாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் காலையில் டைமில் வாங்க, ஈவினிங் டைம் வாங்க, வெயிலுக்கு முன்னாடி பார்த்துட்டு போயிடலாம். காலைல டைமில் வந்தீங்கன்னா நிறைய பொருட்கள் கிடைக்கும். அப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று வச்சுருந்தாங்க. இது வந்து வேக்கம் கிளீனராங்க. இதோட விலை வந்து 4500 சொன்னாங்க. புதுசு பாக்ஸோடு இருந்தது. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு கேஸ் இது போடுற மாதிரி இருந்தது, கார்டு ரைட்டரு, அதுக்கப்புறம் டிஷ்ஷு, அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பொருட்கள் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து செக் பண்ணிவிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் குனிஞ்சு ஏதோ தேடிட்டு இருந்தாங்க. என்ன தேடிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா நம்ம இசைக்கு ப்ரோங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப நாள் ஆச்சு வந்து
அப்புறமா சரின்னு சொல்லிட்டு நம்ம இசைக்கு ப்ரோவை பார்த்துட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா அவர் அப்போ தான் உள்ளே வந்தார். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டு இருந்தோம். எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மானிட்டர் ஒன்று பார்த்தேங்க. இந்த மானிட்டர் வந்து ஹெச்பியோடதுங்க. இது வேறு லெவலில் சூப்பராக இருந்தது. ஸ்க்ராச்சஸ் டென்ட்டு எதுவுமே கிடையாது. டிஸ்பிளேவும் நல்லா இருந்தது. இதோட விலை 500 சொன்னாங்க. பட் ஆனால் எனக்கு செக் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஆப்ஷனும் கிடையாது. அதில் ஒயர் கீர் எதுவுமே இல்லை. இன்கேஸ் ஏதாவது லைன் வந்துருந்தால் நம்மளுக்கு வந்து அந்த 500 வேஸ்ட்டு. அதனால் சரின்னு சொல்லிட்டு வாங்கலாமா வானாவான்னு பல சிந்தனையிலேயே இருந்தேன். அப்புறம் வாங்கலைங்க. ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை வாங்கவே இல்லை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா வச்சுட்டோம். இவரை பார்த்தா அந்த கடையில் இருக்கிறவரை பார்த்தா இந்த நாம் தமிழர் கட்சியில் சாட்டை துரைமுருகன் சாட்டைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவார்ல, அவரை மாதிரியே இருக்காருங்க அந்த கடையில் இருக்கிறவர். நானும் சரின்னு சொல்லிட்டு அவரை ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருந்தேன். பட் அப்புறம் அவர் இல்லை, சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்களா, இது வந்து இந்த மோருக்கு அடிப்பாங்கள்ல அந்த மிஷின். இதுலேயே ஸ்பீடு கண்ட்ரோலரு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இது வந்து மோர் அடிக்கிற மிஷின். இது வெயில் டைமில் இருந்தால் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வேறு எதுனா பொருட்கள் இருக்குது ஏது இருக்குன்றத பார்த்துட்டு இருந்தோம். வேறு ஒன்றும் பொருட்கள்லாம் இல்லை. இந்த வாரம் பல்லாவர சந்தையை பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டோம் வெற்றிகரமாக. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா பாய் பாய். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டுருங்க.